வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 20 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே ஒரு அட்டகாசமான எபிசோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம யாருமே எதிர்பார்க்காதது. பட் நான் ஆல்ரெடி இந்த எபிசோட்ஸ் பத்தி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அப்ப ராஜா நினைக்கிறாரு, இவ அப்படி என்ன முக்கியமான விஷயத்த சொல்ல போறா? அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா அது நல்ல விஷயமா இருக்க போறது கிடையாது. எல்லாருக்கும் ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயத்த தான் சொல்ல போறா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும், மருதுவ என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு. சோ ஒரு சின்ன சடங்கு இருக்கு. அந்த சடங்க நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப ராஜா கேக்குறாரு, ஈஸ்வரி, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ரேவதிக்கு இப்ப பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு உனக்கு தெரியும். அவளோட அந்த சூழ்நிலையை நீ பயன்படுத்தி உன் சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்க. ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் நடந்ததை பார்த்து கண்டிப்பா உன்னை மன்னிக்கவே மாட்டா. நீ தேவையில்லாம பண்ற ஈஸ்வரி. அப்ப சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க மட்டும் உங்க சுயலாபத்துக்கு இத பண்ணலையா? உங்க தங்கச்சி பையனை எப்படியாவது என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்போ நான் பண்றதுதான் உங்களுக்கு தப்பா தெரியுதா? இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் சரி, அந்த டிரைவர் பையன் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு நான் துளி அளவு கூட வாய்ப்பே கொடுக்க மாட்டேன். அந்த டிரைவர் பயலுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை. இனிமே ஏதாவது அந்த டிரைவர் பையலை பத்தி யாராவது இங்க பேசுனீங்க, அவ்வளவுதான். என் பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. அவகிட்ட நாளைக்கு சடங்கு சம்பிரதாயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல போறேன். யாராவது தேவையில்லாம இதுல தலையிட்டு இந்த சடங்கு சம்பிரதாயத்தை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் கண்டிப்பா உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன். இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, நீ பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை ஈஸ்வரி. ஏன் இப்படி பண்ற? நம்ம பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு பாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி எனக்கு தெரியும். நீங்க தேவையில்லாம வந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. ரேவதி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. அவகிட்ட நான் இந்த விஷயத்த சொல்ல போறேன். யாராவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ கலா இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மருது எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, அந்த கார்த்தியை பத்தி மறந்துட்டு என்ன இந்த வீட்டு மாப்பிள்ளையே ஏத்துக்கிடுங்க. அந்த கார்த்தியை விட நான் ரேவதிய ரொம்ப நல்லபடியாவும் சந்தோஷமாவும் பார்த்துப்பேன். அப்ப மயிலு நேரா மருதுவை பார்த்து, டேய், நீ அத்தை வந்துட்டு சப்போர்ட் பண்றதுக்காக மட்டும்தான் உனக்கு மரியாதை கொடுத்து இந்த வீட்டுல வச்சிருக்கோம். ஏதாவது பேசினா அவ்வளவுதான், போடா அப்படின்னு சொன்னதும் அவரு ஷாக் ஆகுறாரு. அப்போ கலா நேரா மருதுவை பார்த்து, வாண்ணே போகலாம். இவங்க கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? இந்த வீட்டுல அத்தை தான் கெத்து. அத்தையோட பேச்சுதான் இவங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க கிட்ட நீ அனுமதி கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல, வாண்ணே அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாரு மயிலு. ராஜா சொல்றாரு, என்ன மாப்பிள்ள இது இப்படி நடக்குது? இது மட்டும் சின்ன மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுவாரு. என்ன பண்றது? அப்ப மயில சொல்றாரு, ஆமா மாமா, எனக்கும் சகலைய நினைச்சு பார்த்தாதான் ரொம்பவே கவலையா இருக்கு. அத்தை இந்த சூழ்நிலையை இப்படி எல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அத்தை ஏன் தான் இப்படி மோசமான வேலையை பண்றாங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, அதான் மாப்பிள்ள, எனக்கும் தெரியல, அவ ஏன் தான் இப்படி ஒரு மோசமான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ இருக்காருல்ல, அவரு எப்படியாவது வந்துட்டு ரேவதிய பார்த்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பதான் ஆபீஸ்க்கு வராரு. அப்ப ராஜா நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு, மாப்பிள்ள, இன்னைக்கு ரேவதி ஆபீஸ் வரல, ஏன்னு தெரியல அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியா, என்னாச்சுன்னு தெரியலையே. அப்ப அவரு சொல்றாரு, அதான் மாப்பிள்ள, எனக்கும் தெரியல அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி பிரியாவை கூப்பிடுங்க, அவங்க கிட்ட கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ராஜாவும் சரி அப்படின்ட்டு நேரா பிரியாவை கூப்பிடுறாங்க. பிரியா உள்ளார வந்ததும், மேடம், ரேவதி ஏன் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, சார், அவங்க வீட்டுல ஏதோ முக்கியமான சடங்கு அப்படின்னு அவங்க அம்மா வந்துட்டு நேத்தே வந்து லீவ் கேட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியா, சரி வெளியில போ அப்படின்னு. அப்ப பிரியா வெளியில வந்துட்டு, எப்ப பார்த்தாலும் அந்த ரேவதிய பத்தியே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. ஹீரோ நேரா ராஜாவை பார்த்து, அப்படி என்ன சடங்கா இருக்கும்? மாமாவுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு ஃபோன் பண்றாங்க. அப்ப ராஜா வந்துட்டு ஃபோன் அட்டென்ட் பண்ணல. மாப்பிள்ளை கிட்ட இந்த விஷயத்த பத்தி எப்படி சொல்றது? இந்த ஈஸ்வரி பண்ற அட்டகாசம் எல்லாத்தையுமே எப்படி மாப்பிள்ளை கிட்ட சொல்றது அப்படின்னு ரொம்ப ஒரி பண்றாரு.
அப்ப ராஜா சொல்றாரு, என்னாச்சு மாப்பிள்ள? அப்ப ஹீரோ சொல்றாரு, வீட்ல யாருமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள நீ கவலைப்படாத. என்ன காரணமா இருந்தாலும் வீட்டுலதான் மயிலும் ராஜாவும் இருக்காங்களே, அவங்க 2 பேரும் பாத்துப்பாங்க. கண்டிப்பா ரேவதி சிஸ்டருக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அப்ப ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு காலையிலேயே ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு கிளம்புறத ஈஸ்வரி பார்த்துட்டு நேராக ரேவதி கிட்ட, அம்மாடி என்னம்மா ஆஃபீஸ்க்கு போறியா? நான் உன்கிட்ட நேத்தே சொன்னல ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, என்னம்மா முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றீங்க? இது மாதிரி நான் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகணுமே. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் நேத்தே வந்துட்டு உன்னோட சார் கிட்ட லீவ் கேட்டேன். அவர் நேத்தே வந்துட்டு லீவ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, சரியா? உனக்கும் கார்த்திக்கும் வந்துட்டு ஒரு சின்ன சம்பிரதாயம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா என்ன சம்பிரதாயம் இருந்தாலும் ஒரு 6 மந்த் அப்புறம் பண்ணலாமேம்மா, ஏன் இப்படி அவசரமா பண்றீங்க அப்படின்ட்டு. அப்ப ராஜா நினைக்கிறாரு, ரேவதி ஏதாவது ஒரு வகையில இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறா. ஆனா ஈஸ்வரி அது சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு இருக்காளே அப்படின்னு. ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா 6 மாசத்துக்கு அப்புறம் தானமா இதெல்லாம் வச்சுக்க சொன்ன, அதுக்குள்ளேயும் ஏமா இதெல்லாம்? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி உனக்கு இந்த மாதிரி கல்யாணம் தள்ளி போகும் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஐயரை எல்லாம் வர சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க 2 பேருக்கும் இந்த சின்ன சம்பிரதாயத்தை முடிச்சிட்டா அதுக்கப்புறம் எந்தவித பிரச்சனையும் இல்லை. உங்க 2 பேருக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா கல்யாணம் நடக்கும், சரியாமா? இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, சரிம்மா, உங்க பேச்ச நான் கேட்காம இருப்பானா, சரி அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மயிலும் ராஜாவும் ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி நேரா ரேவதி கிட்ட, சரிம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐயர் வந்துருவாரு அப்படின்னு. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஐயர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஈஸ்வரி ஐயரை பார்த்து, வாங்கய்யா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். இதோ நிக்கிறாளே என்னோட பொண்ணு, இவளுக்கும் கார்த்திக்கும் தான் நான் கல்யாணம் வச்சிருக்கேன். சோ அவங்க 2 பேருக்கும் வந்துட்டு ஒரு சின்ன சடங்கு பண்ணலாம்ட்டு இருக்கேன். அதுக்கு ஐயர் சொல்றாரு, சரிங்கம்மா, எந்தவித பிரச்சனையும் இல்லாம நல்ல நேரத்துல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியும் சரி அப்படிங்கிறாங்க. வீட்டுல உள்ள எல்லாருமே ஈஸ்வரி பார்த்து, என்ன எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி சாமி ரூமுக்குள்ள போறாங்க. அப்போ மயிலே நேரா ராஜா கிட்ட, மாமா வர வர அத்தை பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல மாமா, பாவம் ஏன் தான் இப்படி ரேவதியை ஏமாத்துறாங்க? ரேவதிக்கு எந்தவித ஞாபகமும் இல்ல அப்படிங்கிறத வச்சு ரேவதிய இந்த அளவுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏமாத்துறீங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஆஃபீஸ்ல உட்காந்துருக்காரு. ஈஸ்வரி எல்லாருமே வந்துட்டு சாமி ரூமுக்குள்ள வந்ததும் ஈஸ்வரி சொல்றாங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வெளியில வராங்க. ஈஸ்வரி வெளியில வந்துட்டு நேரா நம்ம ஹீரோவுக்கு வீடியோ கால் பண்றாங்க. ஹீரோ போனை பார்த்துட்டு, என்ன இது, அத்தை வந்துட்டு வீடியோ கால் பண்ணியிருக்காங்க, ரேவதி வேற இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரல, நேற்று ஏதோ வந்துட்டு சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டிருக்காங்க, ஸோ கண்டிப்பாக இதுக்கு சம்மந்தமாக ஏதாவது இருக்குமோ அப்படின்ட்டு ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் எதுக்காக உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ பார்க்க போகிற அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்கிறாரு, அத்தை என்னாச்சு அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இதை நீ கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், அதனால தான் நான் உனக்கு வீடியோ கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீடியோவை கொண்டு போய் யாருக்கும் தெரியாம ஹீரோவுக்கு எல்லாமே கவர் ஆகுற மாதிரி கொண்டு போய் சாமி ரூமுக்குள்ள வைக்கிறாங்க. கொண்டு போய் வச்சுட்டு ஈஸ்வரி ஹீரோவை பார்த்து, உனக்கு நல்லா தெரியுதுல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத நீ பார்க்க போற, இந்த ஈஸ்வரியால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத இனி நீ இந்த கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போனை வச்சுட்டு வெளியில வராங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு சந்தேகமா பாக்குறாரு, அத்தை கண்டிப்பா ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு தெரியுது, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு ஹீரோ பாக்குறாரு. ஈஸ்வரி வந்துட்டு ஃபோனை வச்சுட்டு நேராக எல்லாரையுமே வந்துட்டு சாமி ரூமுக்குள்ளே கூப்பிடுறாங்க. எல்லாரும் சாமி ரூமுக்குள்ளே வராங்க. சாமி ரூமுக்குள்ளே வந்துட்டு இருந்ததோட ரேவதியையும் மருதுவையும் ஈஸ்வரி ஒன்றா நிற்க சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு இதை பார்க்குறாரு, அத்தை கண்டிப்பாக ஏதோ ஒரு தவறான வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு தெரியுது அப்படின்னு. அப்போது ஹீரோவுக்கு செம்ம கோவம் வருது. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு நேராக ரேவதியை பார்த்து, அம்மாடி ரேவதி, மருது பக்கத்தில் கார்த்தி பக்கத்தில் போய் நின்று அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கார்த்தி பக்கத்துல போயிட்டே நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. ராஜா நேரா மருதுகிட்ட, மாப்பிள்ள இது என்னால சுத்தமா பார்க்கவே முடியல, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அப்படின்னு. ஐயர் நேரா ஈஸ்வரிய பார்த்து, அம்மா பொண்ணு மாப்பிள்ள இவங்க 2 பேரும் தானே, மாலையை கொடுங்கம்மா கையில அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மாலையை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு அந்த போனை பாக்குறாங்க. பார்த்துட்டு ஹீரோ பாக்குறாரு அப்படிங்கிறதையும் பாத்துக்கிறாங்க.
மாலைய மருதுவும் நம்ம ஹீரோயினும் வாங்கிக்கிட ஐயர் சொல்றாரு ரெண்டு பேரும் மாலை மாத்திக்கிடுங்க அப்படின்னு. அவங்க ரெண்டு பேரும் மாலை மாத்திக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஹீரோ. என்னடா இது, அத்தை வந்துட்டு இப்படி மோசமான வேலைகள் பண்றாங்களே, அவங்க கிட்ட எவ்வளவு சொன்னாலும் கொஞ்சம் கூட கேட்க மாட்டாங்க போல அப்படின்னு. ஹீரோ வந்துட்டு அத்தை ரொம்ப தப்பான முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் சுத்தமா கேட்க மாட்டாங்க போலே அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்ப ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, நேரா ரேவதிய பார்த்து, அம்மாடி ரெண்டு பேரும் மாலை மாத்திக்கிட்டீங்களா அப்படின்னு. ஐயர் வந்துட்டு மந்திரம் சொல்றாரு. மந்திரம் சொன்னதோட ரெண்டு பேருமே மாலை மாத்திக்கிட்டே நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சதோட ஈஸ்வரி வந்துட்டு ரெண்டு பேரையும் பார்த்து அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படின்னு சொல்ல, ரேவதியும் கார்த்திக் வந்துட்டு ஈஸ்வரியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி போனை கட் பண்ணிடுறாரு. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு ரெண்டு பேரையும், நல்லா இருங்க, இதே மாதிரி எப்பவுமே நல்லா இருக்கணும், என் பொண்ணு என் பேச்சை கேட்ட பிறகுதான் இப்ப நல்லா இருக்கா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ ராஜா நேரம் ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை, ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் இல்ல அப்படிங்கறத வச்சு நம்ம பொண்ணுக்கு நீ ரொம்ப பெரிய அநியாயத்தையும் துரோகத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் பண்றது எல்லாமே சரியாதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க எனக்கு தேவையில்லாம அட்வைஸ் பண்ற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி டென்ஷனா நேரா வந்துட்டு அவங்க பொண்ணு கிட்ட வாமா போகலாம் அப்படின்ட்டு வெளியில போறாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னா போனை கட் பண்ணிட்டு கோவத்துல உட்காந்துருக்க. ராஜா நேரா ஹீரோ கிட்ட, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள உன் முகமே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி ரே அத்தை வந்துட்டு ரேவதிக்கும் அந்த வீட்டுல கார்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருக்காங்க, அவனுக்கும் வந்துட்டு இது மாதிரி என்கேஜ்மெண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆக்குறாரு ராஜா. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, கேக்குறதுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கே, ஏன் அந்த உங்க அத்தை இப்படிதான் பண்றாங்க? ஹீரோ சொல்றாரு, அத்தை என்ன பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சு ரொம்பவே தப்பான முடிவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாரு மாப்பிள்ள, என்ன ஆனாலும் சரி அத்தையை எப்படியாவது சமாதானப்படுத்தி உனக்கும் வந்துட்டு ரேவதிக்கும் கல்யாணத்துக்கான வழிய பாக்கணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, நானும் அதான் நினைச்சேன், சீக்கிரம் கல்யாணத்துக்கான வழிய பாக்கணும் அப்படின்னு. சீக்கிரம் ரேவதிக்கு வந்துட்டு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் இல்லாம நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன். ஏன் தான் அத்தை வந்துட்டு இப்படி மோசமான வேலைகள் பண்றாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு ஹீரோ செம்ம கோவத்தோட பேசுறாரு. இன்னொரு பக்கம் ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள இங்க பாரு மாப்பிள்ள, நீ கவலைப்படாத, ரேவதி உனக்குன்னு பிறந்தவ, கண்டிப்பா உன்கிட்ட இருந்து ரேவதியை யாராலுமே பிரிக்கவே முடியாது, நீ தைரியமா இரு, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல பாத்துக்கிறோம் அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த ஹீரோ இருக்காருல்ல, அவரு அத்தைய நினைச்சு ரொம்பவே கடுமையான கோவத்துல இருக்காரு. அத்தை ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் எல்லாம் முடிஞ்சதோட ஈஸ்வரி வந்துட்டு நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. ஹீரோ போன் அட்டென்ட் பண்ணதோட ஈஸ்வரி கேக்குறாங்க, போன்ல எல்லா வீடியோவையும் நீ பாத்திருப்ப போல, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத. என் பொண்ணுக்கும் கார்த்தின்னு சொல்லி வந்து இருக்கிறவனுக்கும் ரெண்டு பேருக்கும் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுட்டு, நீ இனிமே என்ன ட்ரை பண்ணாலும் சரி ரெண்டு பேரையும் உன்னால பிரிக்கவே முடியாது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, இது எல்லாமே ரேவதிக்கு ஞாபகங்கள் இல்ல அப்படிங்கறதுனால மட்டும்தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு அப்படின்னா நீங்க பேசுற பேச்சு எதையுமே ரேவதி காதலே வாங்க மாட்டா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. அதையும் பார்க்கலாம், என் பொண்ணு என் பேச்சதான் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போனை கட் பண்றாங்க. அப்ப ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் ஆக்சசரிஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு ஹாய்னு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க.